Hello, praise Lord. Joshua, praise Lord. Joshua. ஓகே, நம்ம இந்த மாலவழியில் தேவன் இந்த ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடியை நமக்கு ஆசீர்வதித்தரும்படிக்கும் விசேஷமாய் நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்த காரியங்களை மறுபடியும் நினைவு கூறவும், தொடர்ந்து தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேச இருக்கிற காரியங்களை சரியாய் புரிந்து கொள்ளத்தக்கதாய் அவைகளை புரிந்து கொண்டு அவைகளினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை மாறத்தக்கதான கிருபையை தேவன் இந்த மாலை வழியில நமக்கு தரும்படிக்கு பிரதர் இமை இமை பிரேயர் பண்ணுங்க. இமை ஓப்பனிங் பிரேயர். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே அப்பா, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி ஆண்டவரே கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்பமாக கூடி ஆண்டவரே உம் வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கவும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த தீர்மானத்தை, அனாதை தீர்மானத்தை நினைவு கூறும்படியாகவும் அப்பா, நீர் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறும்படியாக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய காரியங்களை ஆண்டவரே ஒரு விசையாக நாங்கள் திரும்பி பார்க்கும்படியாக ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரேப்பா, எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அநேக ஆச்சரியங்களை ஆண்டவரே அப்பா, அந்த பொக்கிஷங்களை ஆண்டவரே எங்களுக்கு திறந்து காட்டி கொண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அதற்காக ஆண்டவரே நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதை ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த பலத்தை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அருளும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே உம்மில் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷப்படும்படியாகவும் அப்பா. ஆண்டவரே உம்மில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த ஆண்டவரே பரிபூர்ணம் அடையும்படியாகவும் ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்தருளுங்க. அங்கிளை ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய கிருபையால் ஆண்டவரை நிரப்பி அருளுங்கப்பா. ஆண்டவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரை பயன்படுத்தி வரீங்கப்பா. ஆண்டவரே இன்னும் அவர் பலப்படுத்துங்க. உம்முடைய ஆண்டவரை சத்துவத்தால் ஆண்டவரே இன்னும் பல பேருக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமாக திகழக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே நீ தாங்கப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கரத்துல ஒப்பொடுக்கிறோம். ஆண்டவரே ஆன்லைன்ல பாக்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் கரத்துல ஒப்பொடுக்கிறோம் அப்பா. இன்னும் அநேகர் ஆண்டவரே இதுல இணையப்படவும் அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதில் சந்தோஷப்படும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்திக்கிறோம். எல்லா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். தேங்க்ஸ் பிரதர். ஓகே, இன்னைக்கு நம்ம கூட நார்மலாக ராணியக்கா யூடியூப்ல பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அக்கா பிரைஸ் லார்ட் அண்ட் வெல்கம் அக்கா. தேங்க்யூ, காட் பிளஸ். ஓகே, ஃப்ரெட்ரி சொல்லுங்கண்ணா. ஒரு சாங் வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உண்மை அண்டினேன் என்னும் கிட்டி சேர நான் அந்த வாவல் கொண்டிட வந்தேன் அப்படின்ற பாட்டு. ஓகே ஓகே, தெரிஞ்ச பாட்டு எல்லாருக்கும். அண்ட் ஆக்சுவலி இந்த ரோமன்ஸ் இது ரொம்ப நாளும் எனக்கு பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இந்த ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடியிலன்னு இந்த ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடியை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அதுல இருந்து அநேக காரியங்களை நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். அது மூலமாக தேவனை சரியாக பார்ப்பதற்கும் இன்னும் தேவனிடத்தில் சேரும்படிக்கு தேவன் வந்து நமக்கு வந்து கிருபை செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ரொம்ப தெளிவா அது தெரியும். இந்த நாளிலும் கூட நம்ம வந்து அதே சிந்தையோட தேவன் இன்னும் கொஞ்சமாக நம்முடைய மகிமையை நமக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டும்படியாகும். ஒருவேளை நம்ம அந்த கடைசி ஸ்டான்ஸ்ல பாடுற மாதிரி இன்னும் கண்டிராத பேரின்பத்தை விண்ணில் பெற்று வாழுவேன், அவருடைய முழு மகிமையை நம்ம வந்து அந்த விண்ணில் நம்ம போய் சேரும்போது அவரோடு கூட இருக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். ஆனா இங்கேயும் அவர் வந்து தன்னுடைய மகிமையை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய வசனத்தின் மூலமாக. இந்த நாளிலும் கூட அவருடைய வசனத்திலே நாம் அவருடைய மகிமையை நாம் பார்க்கும்படிக்கு தேவன் நம்மளுடைய கண்களை திறக்கும்படிக்கும் நம்முடைய இருதயத்தை அதன் மூலமாக அவர் பூரிப்பாக்கும்படிக்கும் நம்ம வந்து ஒரு ஜபத்தோடு கூட அந்த பாட்டு நம்ம பாடலாம். திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினே
இன்னும் கிட்டி சேர என் ஆண்டவ அவள் கொண்டீதோ வந்தேன். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னை முற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோட உள்ளத்தில் நாடி தேட இன்னும் கேட்டு கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்டு கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இருபாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையை சந்தோஷமாகிறேன். இன்னும் கேட்டுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்டுக் கொள்ளுமே ஜீவன் தந்தகா. இன்னும் கண்டீரா அங்கே கண்டா இன்னும் கேட்டுக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்டுக் கொள்ளுமே இவன் அந்த கடைசி ஸ்டாண்டா மட்டும் ஒரு தடவை கூட நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் கண்டிராத பேரின்பத்தை விண்ணில் பெற்று வாழுவேன், திவ்ய அன்பின் ஆழமும் நீளமும் அங்கே கண்டான் அந்திப்பேன். இன்னும் கண்டீராத பேரின்பத்தை பெற்று திவ்ய ஆழமும் நீளமும் அங்கே கண்டான். இன்னும் கேட்டுக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்டுக் கொள்ளுமே ஜீவன் தந்தகா. ஆமென். ஓவர் டு இளங்கோண்ணா. தேங்க்ஸ் தம்பி. ஓகே, இந்த மாலை ஒளியிலும் தொடர்ந்து தேவன் நம்முடைய இருதயங்களை இன்னும் தம்மிடத்தில் கிட்டி சேர்க்கும்படிக்கு அவருடைய அந்த அன்பின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியத்தக்கதாய் நம்மை ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் அவர் நம்மோடு கூட பேசும்படி ராணியக்கா ப்ரேயர் பண்ணுங்களா? Praise the Lord, praise the Lord. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றும் உள்ளது. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே அருமையான ஒரு ஆண்டவரே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை அடியார்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. எப்பொழுதெல்லாம் இந்த ரோமன் நிருபத்தை கர்த்தாவை குறித்து நாங்கள் இதை ஆராய்ச்சி செய்ததை படிக்கும்போது கர்த்தாவே எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. கர்த்தாவே, ஒவ்வொரு ஆண்டவரே வாரமும் நீர் புதிய புதிய அனுபவங்களால எங்களை நீர் இடை கட்டுகிறீர். ஆகவே எந்த வேளையிலையும் அந்த சந்தோஷம், அந்த பரம சந்தோஷத்தை எங்களுக்கு முழுமையாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கேட்க போகிற அந்த ஆண்டவரே இந்த நிருபத்தின் செய்திகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதை கேட்கும்போது எங்களுக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே சிந்தையோ அல்லது
வேற எந்த விதத்திலையும் எந்த விதமான ஒரு தடை வராதபடிக்கு, டிஸ்டர்ப் வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் முழு ஆளுகையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஷேர் பண்ணுற உம்முடைய தாசனுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவங்களுக்கும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால பலத்தினால இடைக்கட்டி நீங்க ஆண்டவரே எங்களுக்கு அதை கொண்டு வருகிறது முழுமையாய் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் நீர் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த ஸ்டடியில் கலந்து கொண்டுகிற எல்லாருக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிய எழுப்புதல் இருதயத்திலே கிடைக்கிறதற்கு நீர் உதவி செய்யும். வசனத்தின் எழுப்புதல், அந்த வசனத்தின் எழுப்புதல்ல அவர்கள் கர்த்தாவே ருசித்து புசித்து இன்னும் உமக்கு மகிமையாய் ஜீவிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வேத வசனத்தினால்தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த வேத வசனத்தினால்தான் கர்த்தாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த முடியும் கர்த்தாவே. ஆகவே எங்க வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தையை நாங்கள் இப்பொழுது கேட்க போகிறோம். நீர் ஆளுகை செய்யும், பெரிய காரியங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்ஸ் அக்கா. ஓகே, அங்கிள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம கூட புதுசாக அப்படின்னா ஜான் ஆப்ரஹாம் அப்படின்னு ஒரு லிங்க்ல இருந்து ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஹலோ கேக்குதா நான் பேசுறது? ஜான் ஆப்ரஹாம் அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது தெரிஞ்சவங்களா அவங்க ஜஸ்ட் இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம பிரபு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சகோதரன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரபு, வெல்கம் பிரபு. God bless you. ஐ திங்க் பின்னாடி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் டு அங்கிள். அங்கிள் எல்லாரும் மியூட்ல போயிடலாம் கொஞ்சம். ஓகே, Yes. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே பெங்களூரிலிருந்து உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். என்னுடைய ஆடியோ கேட்கலன்னா தயவு செய்து யாராவது அன்மியூட் பண்ணி கை உயர்த்தி காமிங்க. ஏன்னா நீங்க பேசுறது கேட்காது. ஓகே, மீண்டும் ஒரு வார இடைவெளிக்கு பின்பு இவ்விதமாக கூடுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை அருளினார். சகோதரி அவங்க ஜெபித்தது போல, ஃப்ரெடி தம்பி சொன்னது போல, தேவன் இந்த ஒரு பாக்கியத்தை எனக்கும் கூட அருளி இருக்கிறார். உங்களோடு கூட சேர்ந்து மீண்டும் இந்த நிருபத்தை படிப்பதற்கு, இந்த நிருபத்திற்கான ஆயத்த காரியங்களை உங்களோடு கூட இணைந்து ஆராய்வதற்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த பெரிய கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கடந்த வாரத்திலிருந்து ரீசன் நம்பர் 6 நினைக்கிறேன், ரீசன் நம்பர் 5 இன்னொரு ரீசனுக்கு போனோம். ஆனா அந்த ரீசன் தான், அந்த ரீசன் அதாவது கடைசியாக நாம் பார்த்த அந்த காரணம்தான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திற்கு சாவியை போன்ற காரியம் என்று தொடங்கினோம். அதிலே 2 சாவிகள் மிக மிக முக்கியமானது. இந்த 2 சாவிகளையும் வைத்துதான் நாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை திறக்க முடியும். அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு அதை வடிவமைத்திருக்கிறார். உண்மையாகவே வடிவமைத்திருக்கிறார். அதை நாமாக உண்டாக்கவில்லை. நமக்கு ஏதோ அது எம்பிடிசிக்கு ரிலேட்டடாக இருக்கிறது என்று அதை புனையவில்லை. அதுல நாம் மிக உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 சாவியும் வைத்துதான், அல்லது இந்த 2 சாவியையும் வைத்துதான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விதத்திலே அவர் வடிவமைத்திருக்கிறார். அல்லது இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை டிசைன் பண்ணும்போது, வடிவமைக்கும் போது ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் வடிவமைத்தாரா என்னன்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவருடைய முழு இன்ஸ்பிரேஷன்ல, முழு கட்டுப்பாட்டிலே
அவர் எழுதும்போது இந்த 2 காரியங்களையும் அஸ்திபாரம் போல வைத்திருக்கிறார். ஆகையினாலே தொடர்ந்து நாம் ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை, விசுவாசிகளுடைய பரிசுத்தம் ஆகுதலிலே தேவனுடைய சர்வ ஆளுமை என்று கிட்டத்தட்ட 5 சீரீஸ் இப்படியே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த 2 சாவிகளும் மிக மிக முக்கியமானது என்று கருதினபடினாலே ஆண்டோடைய வழிநடத்துதலின்படி நாம் அதை தொடங்கினோம். அது MPTCல உள்ளவர்களுக்கு அது புதிதாக இருக்கும், புதிதாக இருக்காது, பழையதுதான். ஆகையினாலே மீண்டும் அந்த பழைய காரியங்களை நாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும். அதற்காக நீங்கள் நிச்சயமாக வருத்தப்பட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் மிக முக்கியமாக புதியவர்களை எய்ம் பண்ணி நான் இதை செய்ய முற்பட்டேன். ஆனால் எல்லாருக்கும் இது பயனுள்ளதுதான். நம்முடைய யாத்திரை, அருமையானவர்களே, உங்களோடு கூட இணைந்து என்னுடைய யாத்திரை, இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய புதையல் அல்லது இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தான் சுவிசேஷம் என்றால் என்ன என்று விளக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தின் பெரிய புதையலாகிய தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷம், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், இதை நான் உங்களோடு கூட தான், உங்களோடு என்று சொல்லும்போது MPTC மாணவர்களோடு, MPTC ஃபெசிலிட்டேட்டர்ஸோடு கூட சேர்ந்துதான் இந்த யாத்திரையை தொடங்கி செய்து கொண்டு இருக்கிறேன். நாம் இணைந்துதான் செல்லுகிறோம். நான் ஒன்றும் இதிலே பெரிய சீனியர் அல்ல என்பது மிகவும் தெளிவாக வேண்டும். இந்த 2 சாவிகளிலே ஒன்று, இந்த தேவனாகிய கர்த்தர் செய்வது எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய மகிமைக்கென்றுதான் செய்கிறார் என்பது, அல்லது தேவனாகிய கர்த்தருடைய அல்டிமேட் மிஷன். இது நம்முடைய MPTCலே முதலாவது பாடம். ஆனால் இங்கே நான் வரிசை கிரமமாக பண்ணியிருக்கிறதுலே இந்த சாவி 2வது வருது. எல்லாருடைய கைகளிலையும் ஒருவேளை நோட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டா நீங்க இப்போதைக்கு இந்த தம்பி இந்த ஸ்கிரீன்ல போடுறாரு, ஸோ அதை பார்க்கலாம். நோட்ஸ் வேண்டும் என்று இருக்கிறவர்களும் அது லிங்க்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த நோட்ஸ்ல 2வதாக நான் கொடுத்திருக்கிறேன் தேவனுடைய இறுதி மிஷன் என்று. ஆனால் அதற்கு முன்பு உள்ள ஒரு காரியம் தேவனுடைய சர்வ ஆளுமை. சோ தேவனுடைய இறுதி மிஷன் என்கிறதை MPTC முதலாவது பாடத்திலே எழுதும் போது அதை நான் நினைக்கிறேன் 2வது பேட்ச்ல தான் அதை எழுத முடிஞ்சிச்சு. ஸோ அதனால அதை எழுதும் போது எழுதுகிற நானும், எழுதின நானும், அல்லது அதை கம்பைல் பண்ணின நானும், நீங்களும் ஒரே ஒரே நிலைமையிலே நான் பிரயாணம் பண்ணுகிறோம். சோ அப்படி தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய மகிமைக்காக செய்கிறார் என்றால் என்னவெல்லாம் செய்கிறார் என்று அதை குறித்து ஆராய்ந்த போது, அல்லது அந்த காரியத்தை குறித்து அதிகமாக தியானித்து கொண்டிருந்த வேளையிலே, சிந்தனை செய்து கொண்டிருந்த வேளையிலே தான் அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை, எல்லாவற்றையுமே அவர்தான் செய்கிறார், எல்லாவற்றுக்கும் அவரே காரணகர்த்தா என்கிற அந்த கண்டுபிடிப்பு என்றால் வேதாகமத்தில் இருக்கிற காரியத்தை காணும்படி அவர் நம்முடைய கண்களை திறந்தார். சோ ஆனால் அதுதான் முதலாவது வர வேண்டியது. அதனாலே கடந்த வாரத்திலே அந்த தேவனுடைய சர்வ ஆளுமையை குறித்து நான் பார்த்தோம். அந்த முதலாவது சாவி, அதிலே அண்ட சராசரம், படைப்பு, ஆளுகை, இவைகளிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை. அதற்கு ஒரு சாம்பிள் வசனத்தை நான் வாசித்தோம். ஆனால் அநேக வசனங்கள் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். கோர் குரூப்ல உள்ளவங்களுக்கு தெரியும். 2வது, இந்த உலகத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள், ஆளுகைகள்,
ஆளுகை செய்கிறவர்களுக்கு மேலாக அவர் எப்படி ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்று தெள்ள தெளிவாக ஒரு ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே. அது இல்லாதபடி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது மனித வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் எப்படி சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, அது அம்பானியாக இருந்தாலும் சரி, அது மோடியாக இருந்தாலும் சரி, ட்ரம்பாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதருடைய வாழ்க்கையின் மேலே அவர் சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார் என்று சாம்பிளாக ஒரு வசனம் வாசித்தோம், பார்த்தோம். அதற்கப்புறம் விசுவாசிகளின் வாழ்விலே அவர் எப்படி சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார் என்று அந்த தங்க சங்கிலி தொடர் என்கிற அந்த வேத பகுதியாகிய ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28 30 வரையும் வாசித்தோம். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு போயிட்டேன், பரவாயில்ல, எப்படியாவது அந்த போர்ஷனை முடிச்சிடணும்னு சொல்லி. ஸோ அதற்கு அப்புறம் நான் தீர்மானித்தேன், ஒருவேளை இது பழக்கப்பட்டவர்கள், இந்த வசனங்களிலே பழக்கப்பட்டவர்கள் அநேகர் இருந்தாலுமே மெதுவாக போவது நல்லது என்று யோசித்தேன். ஸோ அந்த முதலாவது சாவி, அது சம்பந்தமான வேத பகுதிகள் வாசித்து முடித்து விட்டோம். ஆனால் அருமையானவர்களே, இந்த தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை என்றால் என்ன என்கிறதை ஒரு டெஃபினிஷனாக, ஒரு விளக்கமாக வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத் என்கிற அந்த காரியத்திலிருந்து நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். சோ அதையும் நாம பார்க்கும்போதுதான் தேவனுடைய சர்வ ஆளுமை என்றால் என்ன என்பதை நாம் விரிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இப்போதைக்கு அது இருக்கட்டும். நாம் 2வது சாவிக்கு போய்விட்டபடினாலே அதை நாம் முடிக்க முயற்சி செய்வோம். தேவனுக்கு சித்தமானால் அதை முடித்துவிட்டு இந்த சர்வ ஆளுமை என்றால் என்ன, அருமையானவர்களே, இந்த தேவன் சர்வ ஆளுமை உடையவர் என்று நாம் சொல்லும் போது அதை எல்லாரும் விசுவாசிகளும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரை குறித்த எந்த பாசிட்டிவான காரியத்தை சொன்னாலும் கண்டிப்பா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதனால் ஏற்றுக்கொள்வார்கள். தேவன் சர்வ ஆளுமையுடையவர், காட் இஸ் சாவரின் அப்படின்னு சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளாத எந்த விசுவாசியும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வேதாகமத்தின் படி, வேத வசனத்தின் படி சர்வ ஆளுமை என்று நாம் நம்புவது என்ன, சர்வ ஆளுமை என்றால் என்ன என்பதை விளக்கும் போதுதான் அங்கே பிரச்சனை வருகிறது. ஆகையினாலே அதை நான் கடைசியில வைத்திருக்கிறேன். நமக்கு சமயம் கிடைக்குமானால் இன்று பார்ப்போம், இல்லாவிட்டால் தொடர்ந்துள்ள நாட்களிலே நாம் பார்ப்போம். இன்று 2வது அந்த சாவி. ஆனால் நான் முதலாவது என்று அதை மென்ஷன் பண்ணினேன். ஆனாலும் நம்முடைய வரிசை கிரமத்திலே அது 2வது வருகிறது. அதை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு முன்பதாக இன்றும் ஒரு சில காரியங்களை கூட நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த வேத பாட வகுப்புகளுக்கு வேற எந்த ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். அருமையானவர்களே, ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு. நான் இதை லீட் பண்ணுவதனாலே எனக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டும் அல்லது எனக்குள்ளே ஏதோ ஹிடன் அஜெண்டா இருக்கிறது என்று நிச்சயமாக நீங்கள் கோர் குரூப்ல இருக்கவங்க நிச்சயமா நினைக்க மாட்டாங்க. அருமையானவர்களே, அதை ஜீரோ ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன என்றால், அதுவும் தலைப்பிலே போடப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று. வேதாகமத்திலே தேவனை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய மகிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்திலே நாம் பார்க்கும்போது, அதை வேதாகமத்தின் மூலமாக தான் பார்க்க முடியும். அப்படி நாம் பார்க்கும்போது அவரை துதிக்கும் துதி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு
அவிக்க முடியாத அக்னி தழல் போல வருகிறது என்பதை நீங்க ஜெபம் பண்ணும்போது நான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது இருக்கிறது என்பது எவ்வளவு தெள்ள தெளிவாக தெரிகிறது. So we want to happen this alone. இதுதான் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். So அந்த ஒரே ஒரு நோக்கம் மாத்திரம்தான் உண்டு. ஆகையினாலே இந்த பைபிள் ஸ்டடி யாருக்கு என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தான், ஆனால் எல்லாருக்கும் இது ஏற்றதாக இருக்காது என்பதற்காக அதை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் நம்முடைய தமிழ் திருச்சபைகளினுடைய ட்ரெண்டை பார்ப்பீங்கன்னா, அல்லது எந்த திருச்சபையினுடைய ட்ரெண்டும் குறிப்பாக இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஜெபம் என்று சொல்லுங்கள், 24 மணி நேர ஜெபம் அல்லது 72 மணி நேர ஜெபம், உபவாச ஜெபம் என்று எவ்வளவு நீங்கள் அடைமொழிகளை போட்டு அதற்கு ஒரு கால் கொடுத்தாலும் அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த நாட்களிலே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் வேதாகமத்திலே தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி நாம் ஜெபிக்க முடியாது. ஆனால் பைபிள் ஸ்டடின்னு சொல்லும் போது பீப்புளுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில செமினார்ஸ் மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கலாம். உதாரணமாக நான் 1-2 காரியங்களை நோட் பண்ணேன். கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் இன் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் அப்படி நம்ம நடத்த முடியும். ஒருவேளை நிறைய நோட்ஸ் என்னிடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவேளை நிறைய பேர் வரலாம். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இன் கிறிஸ்டியன் லீடர்ஷிப், அப்ளிகேஷன் ஆஃப் பாரிட்டோ பிரின்சிபிள், 80-20 principle in Christian leadership, Christian communication and Johari's window, Maslow's hierarchy of needs in Christian leadership. இப்படி எல்லாம் போட்டா கண்டென்ட் இருக்கு, நல்ல அட்ராக்டிவாகவும் இருக்குது, பீப்புள் வரலாம். ஆனா அருமையானவர்களே, இந்த காரியத்தை நாம் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ண வேண்டும். இதற்காக ஜெபிக்கிற நாம், நீங்கள் நிச்சயமாக நீங்களும் இதை அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. பைபிள் ஸ்டடியா ஓகே அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலே ஒரு சிலராக இதனுடைய நம்பர் குவான்டிடேட்டிவா நிறைய வரணும்னு அப்படி அவசியம் இல்லை. ஆனால் ஒரு 3-4 காரியங்களை நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்களானால் அவர்களை நீங்கள் மொபிலைஸ் பண்ணலாம். ஒன்று, அவிசுவாசிகள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வருவார்களானால், நம்மோடு கூட இணைவார்களானால் மிக மிக நல்லது. ஏனென்றால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் அது சுவிசேஷத்தினுடைய விளக்கம். ஆகையினாலே அவிசுவாசிகளுக்கு இது ஏற்றதாக இருக்கும். விசுவாசிகளிலே தேவனாகிய கர்த்தரை அலாதியாக நேசிக்க வேண்டும் என்கிற விருப்பம். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே இயேசுவை நான் அதிகமாய் நேசித்தேன், ஆண்டவரை நான் அதிகமாய் நேசித்தேன். ஆனால் இந்த நாட்களிலே நான் மற்ற காரியங்களிலே ஈடுபடும் பொழுது அந்த நேச தழல் என்னிலே குறைந்து கொண்டு போகிறதை, அந்த அன்பு என்னிலே குளிர்ந்து போகிறதை நான் உணர முடிகிறது. இந்த அன்பு கொழுந்து விட்டு எரிய வேண்டும், இயேசுவை நான் அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்கிற விருப்பம். அருமையானவர்களே, எனக்கும் அது இருக்கிறது, உங்கள் யாவருக்கும் அது நிச்சயமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக உங்களோடு கூட பேசும்போது உங்களுடைய ஜெபங்கள் எல்லாமே அதை வெளிப்படுத்துகிறது. என்னை கிருபையாக ஆண்டவர் 13வது வயதிலே ரட்சித்தார். அந்த நேரத்துல இருந்து இயேசுவை நான் நேசிக்க வேண்டும், அவருடைய பாதத்திலே நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற பெரிய ஒரு ஆவல் இருந்தது. அது என்னுடைய ஊழிய பாதையிலே அது குறைந்து வருவதை நான் உணர்ந்தேன். ஆனால் ஆண்டவர் கிருபையாக இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும்போது அவரை நான் நேசிக்கிற அந்த அன்பு என்னிலே எரிகிறதை, என்னுடைய இருதயத்திலே எரிகிறதை நான் பார்க்க முடிகிறது.
அருமையானவர்களே, இப்படி இயேசுவை எப்படியாகிலும் நான் நேசிக்க வேண்டும், அவரோடு கூட நான் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு, அருமையானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். குறிப்பாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்று. ஆனால் அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசம். சோ இப்படியெல்லாம் நாம் நினைப்பதனாலே நான் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு எங்க கீழ்ப்படுகிறேன், அதுல நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், அதனால நான் அவரை நேசிக்கல, அப்படியெல்லாம் நாம நினைத்து விடுகிறோம். ஆனா அருமையானவர்களே, இயேசுவை நேசித்தல் என்றால் என்ன, ஆண்டவரை நேசிக்கிறதுனா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, நீங்க உங்களுடைய நண்பனை நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும். திருமணமானவர்கள் உங்களுடைய மனைவியை நேசிப்பது தெரியும், அல்லது திருமணத்துக்கு முன்பு காதலர் காதலி எப்படி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அனுபவம் இருக்குது. அதுதான் அப்படி இயேசுவை நேசித்தல். நான் இதை யோசித்து கொண்டிருக்கும் போது, நான் ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கும் போது என்னோட கல்லூரியில அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி படித்த ஒரு தம்பி நான் இப்ப சொல்றேன், என்னுடைய கிளாஸ்மேட், எனக்கு நல்ல நண்பன், அந்த காலேஜ் இருந்த அந்த டவுன்ல இருந்து எனக்கு பஸ் ஏறி என்னுடைய கிராமத்துக்கு போனோம். அவனுடைய வீடு அந்த டவுன்லயே இருந்துச்சு, காலேஜ் இருந்த டவுன்லயே இருந்துச்சு. சோ என்னோடு கூட காலேஜ் 4 மணிக்கு முடிஞ்ச பிறகு என்னோடு கூட பஸ் ஸ்டாண்டுக்கு வருவான். ஆனா எனக்கு பஸ்ஸஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த பஸ்ஸஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுவேன். ஐசக் பஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவான், பரவாயில்லன்னு சொல்லி எத்தனையோ பஸ்ஸை நான் விட்டுட்டு ராத்திரி வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கேன். ஸோ டீனேஜ் பிள்ளைங்களுக்கு அன்புனா என்னன்னு ரொம்ப தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும். அருமையானவர்களே, இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ ஜெபம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும். இந்த ரெண்டின் மூலமா தான் இயேசுவை நம்ம நேசிக்கிறத, அந்த அவரோட நாம டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோம். அது அப்படி ஒரு அந்த என் ஃப்ரெண்ட்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறது போல எனக்கு இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ அப்படி விரும்புகிறவர்களுக்கு, அது அந்த மாதிரி எனக்கு வேணும் அனுபவம் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு இந்த வேத ஆராய்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இரண்டாவதாக, இப்படி அவரை நான் நேசிக்க வேண்டுமானால் அவரை நான் பார்க்க வேண்டும். அவரை நான் பார்க்க வேண்டுமானால் எப்படி பார்ப்பது? இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உதாரணம் நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்தே காண்பிக்க விரும்புகிறேன். இந்த இயேசுவை பார்ப்பது, தேவனை பார்ப்பது வேதாகமத்திலே என்று சொல்கிறார்களே, இது என்ன என்பதை நான் யோசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு உதாரணமும் வந்தது. அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட அந்த காரியத்தை, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், அதிலே அதற்கு முன்பதாக 1வது அதிகாரம், 1வது அதிகாரத்திலே நமக்கு தெரியும் 15வது வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். என்ன 14வது வசனம் வரையிலும் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் முன்குறித்தல், தெரிந்து கொள்ளுதல், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளுதல், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்தல், தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்படி, அடாப்டட் சில்ட்ரனா மாறும்படி நம்மளை முன்குறித்தல், அவர் ஒரு பெரிய சுதந்திரத்தை தருதல், அந்த சுதந்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முத்திரை போடுதல், அது மாத்திரமல்ல, இந்த சுதந்திரம் நிச்சயமாக உனக்கு உண்டு என்பதை கேரண்டி பண்ணும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவரை அட்வான்ஸ் மாதிரி அவர் கொடுத்திருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் விளக்கினவர், இவைகளை நாம் பார்க்க வேண்டும் என்று, விசுவாசிகள் பார்க்க வேண்டும் என்று, பார்க்கும்படியா இவர்களுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அதுல 3 குறிப்புகளை அவர் வைக்கிறார். அருமையானவர்களே, கொஞ்சம் அந்த 1வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். 1வது அதிகாரம் கடைசி பகுதியில
அந்த ஜபிக்கும் போது முதலாவது ஜெனரலா ஒரு குறிப்பை சொல்லுகிறார். என்ன? 17வது வசனம். 17வது வசனத்திலே ஒரு பொதுவான குறிப்பு. நாம் ஜபிக்கிற ஜப குறிப்புகளையும் இதையும் கம்பேர் பண்ணுவோம் எப்பொழுதுமே. அடிக்கடி நாம் இதை ரெஃபர் பண்ணுகிறோம், பரவாயில்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். சோ தம்மை அறிந்து கொள்ளும்படியாக, இது நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்க்கு இணையானது. அருமையானவர்களே, ஒருவரை நேசிக்க வேண்டுமானால், சோ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல என்னுடைய நண்பனோடு ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அவனை குறித்து நான் எவ்வளவு அறிந்து கொள்வேன், என்னை குறித்து அவன் எவ்வளவு அறிந்து கொள்வான். அறிந்து கொள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நர்ச்சர் ஆகிறது. சோ அதற்காகத்தான், அந்த அன்பு வளர வேண்டும் என்பதற்காக அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் குறிப்பாக ஜெபிக்கிறார். குறிப்பாக 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். என்ன? தாம் நம்மை அழைத்ததினாலே, 18வது வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யம் என்னதென்றும். சோ தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று நாம் அறியணும்னு ஜெபம் பண்றாரு. அப்புறம் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற, அல்லது நம்மிடத்திலே தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், நமக்கு தேவனிடத்திலே உண்டாயிருக்கிற சுதந்திரம், இந்த ரெண்டையும் மீன் பண்ணுகிறார். இந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். இப்ப இந்த இடத்துல நீங்க எதை நோட் பண்ணணும்னு விரும்புறேன்னா, அந்த ஐஸ்வர்யம் ரிச்னஸ் அப்படிங்கிறத உங்களுடைய மனதுல ஒரு ஓரத்துல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து 19வது வசனம் ரொம்ப முக்கியம். தாம், அதாவது தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, திருப்பியும் சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கார். நானுள்ளே பாருங்க, இயேசுவை பிதாவாகிய தேவன் 3வது நாள் உயிரோடு எழுப்பும் போது அவரிடத்திலே ஒரு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை, அது 3 அடைமொழிகள் கொடுக்கப்படுகிறத பாருங்க. அந்த அடைமொழிகள் மிக மிக முக்கியமானது. பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. இப்போ பாயிண்ட் என்னன்னா, அந்த வல்லமையின்படியே, அல்லது அந்த வல்லமையை நம்மிலே விளங்க பண்ணுகிறார். அந்த வல்லமையின்படி நம்மிலே கிரியை செய்கிறார். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சோ இந்த இடத்துல ஐஸ்வர்யம், நம்முடைய அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், நாம் என்று மறுபடியும் பிறந்தோமோ அன்றிலிருந்து நம்மை மறுபடியும் பிறக்க வைத்ததிலிருந்து தொடர்ந்து இயேசுவை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு எப்படிப்பட்ட பலத்த சத்துவத்தின் வல்லமையை அவரிடத்திலே நடப்பித்தாரோ அந்த வல்லமையை நம்மிலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்ப என்னோட க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பும் போது அவர் நடப்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி நம்மிலே கிரியை நடப்பிக்கிறார் என்றால், என்ன கிரியை நடப்பிக்கிறார், என்ன கிரியை நடப்பித்தார் என்பதைத்தான்
2வது அதிகாரத்துல அவர் தொடர்ந்து கொண்டு வருகிறார். அந்த லிங்க நல்லா பிடிச்சுக்கோங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பும் போது என்ன பலத்த சத்துவத்தின் வல்லமை அவரிலே விளங்க பண்ணினாரோ அதைதான் விசுவாசிகளிலேயும் நடக்க பண்ணுகிறார். ஆனா எப்படி? அருமையானவர்களே, இப்படி லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. பட் ஆனா 2வது அதிகாரத்துல பாருங்க, அவர் செய்கிற மகத்தான கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த விசுவாசிகளானால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இது இந்த 2வது சாப்டர்னு போட்டதுனால நம்ம ஒருவேளை லிங்க் பண்ணியிருக்க மாட்டோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை மரித்த 3வது நாள் அவரை உயிரோடு எழுப்பும்படியாக பிதாவாகிய தேவன் எப்படி ஒரு பலத்த சத்துவத்தின் வல்லமையை அவரிடத்திலே விளங்க பண்ணினாரோ அந்த வல்லமையை விளங்க பண்ணி நம்மை உயிர்ப்பிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. அதை எந்த அளவு நம்ம பார்க்கிறோம், ரியலைஸ் பண்ணுகிறோம் அப்படின்னா யாருக்கு இது முடியும்னா இதை அப்படியே நம்புகிறவங்க, அப்படியே விசுவாசிக்கிறவங்க. எப்படி நான் மரித்தவனாக இருந்தேன், எப்படி பிசிக்கலா ஒரு டெட் மேன் இருக்கிறானோ அது போலதான் என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் நான் ஆவியிலே மரணம் அடைந்து இருந்தேன். என்னால விசுவாசிக்க முடியாது, என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. அதை அப்படி வேகமா வாசிக்கிறேன். அதை மட்டும் அந்த 2வது அதிகாரத்தையும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வேகமா வாசிக்கிறேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். சோ 2 பிள்ளைகள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா கீழ்ப்படிய முடியாத நிலைமையில இருந்தோம். அதுக்கப்புறம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். கோபாக்கினை என்கிற தாய் பெற்றெடுத்த கோபாக்கினையின் பிள்ளைகளாக, கோபாக்கினையை சுமந்து கொண்டு வந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்பதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் இதுலதான் இருக்குது. 4வது வசனம், தேவனோ த காட், தேவனோ அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவை 3வது நாள் மரணத்திலிருந்து அவருடைய சரீரம் மரித்திருந்த பொழுது அவரை உயிரோடு எழுப்பும் போது அவரிடத்திலே காண்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. அப்படிப்பட்ட தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், முதல்ல ஒரு ஐஸ்வர்யம் நான் காமிச்சேன், மகிமையின் ஐஸ்வர்யம், சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். இப்போ நம்மை இந்த நிலைமையிலிருந்து உயிர்ப்பிக்கும்படியாக இயேசுவினிடத்தில் காண்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை, அந்த வல்லமையின்படிதான் நம்ம உயிர்ப்பிக்கணும். அந்த வல்லமையின்படி நம்மை உயிர்ப்பிப்பதற்காக அவரிடத்திலிருந்து, அவருடைய இருதயத்திலிருந்து வெளியான காரியத்தை பாருங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், the richness of the mercy, ஐஸ்வர்யம், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அகைன் அடுத்த வசனத்தையும் பாருங்க, 6வது வசனம். சோ இங்க என்னெல்லாம் குணங்கள், தேவனுடைய குணங்கள் வருகிறதுன்னு சொல்லி பாருங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு. 6வது வசனத்துல, 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியில கிருபை, 6வது வசனத்துல அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை 1வது அதிகாரம் 5வது வசனத்தோட கம்பேர் பண்ணுங்க. தம்முடைய கிருபையின் மகிமை, 6வது வசனம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த, கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைய வந்துட்டே இருக்கு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்து இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. சோ கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, தயவு, கைண்ட்னஸ், தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. சோ இதற்கு முன்னால நடந்தது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். இயேசு உயிரோடு எழும்பும் போது, இயேசுவை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பும் போது நம்மையும் எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்தார். அதுக்கப்புறம் நாம பிறந்து வளர்ந்து வரும்போது அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக. இதை நாம வாசிக்கும் போது அடுத்த வசனம் 7வது வசனத்துல அகைன், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உயிரோடே எழுப்பி. சோ நான் நீங்கள் பர்டிகுலரா இதுல கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியம், ஐஸ்வர்யம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், இருதயத்தினுடைய கண்கள் திறக்கப்படுமானால் அதை ஐஸ்வர்யமாக காண்போம். எப்படி? அந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் இதை மேன்மையாக பார்ப்போம். என்னாலே எப்பவும் முடியாது. ஆனா இது என்ன என்று விளங்கி கொள்ளும்படி அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷனை சொல்ல விரும்புகிறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்காக எடுத்த இந்த வசனத்தோடு கூடிய இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு சின்ன உதாரணம். நீங்க இந்த மாதிரி உங்களை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டுல நீங்க மாத்திரம்தான் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிடையாது. நீங்க மாத்திரம் இருக்கீங்க. உங்களுடைய அப்பா இல்ல. ஒரு எக்ஸாம்பிள், சித்தப்பா, அப்பாவும் சித்தப்பாவும் தான் உங்களுக்கு உண்டு. அப்பா இல்ல, சித்தப்பா மாத்திரம் இருக்காங்க. உங்க சித்தப்பாவிடத்திலிருந்து திடீர்னு சொல்லி ஒரு கடிதம் உங்களுக்கு வருகிறது. இப்ப கடிதம் இல்ல, SMS போன்லயே பேசிடுவாங்க. போன் மெசேஜ், ஏதோ ஒரு மெசேஜ் அல்லது லெட்டர். என்ன லெட்டர்னா, அல்லது என்ன எழுதுகிறார் என்றால், சென்னையில பாரிஸ் பக்கத்துல ஒரு 50 சென்ட் இடம் அப்படி இருக்காது, அது இருக்கிறது. அதை உன்னுடைய தாத்தா, அதாவது என்னுடைய அப்பாவுடைய ரெக்கார்ட்ஸை நான் ஆக்சஸ் பண்ணும்போது திடீரென்று அது கிடைத்தது. அதை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். அது எனக்கு கிடைத்தது. அதை கொண்டு நான் கோர்ட்ல எல்லா காரியத்தையும் நான் முடித்து விட்டேன். அதை நான் பர்சியூ பண்ணும் பொழுது அதிலே 1 ஏக்கர் நிலம், மிக பிரைம் ப்ராப்பர்ட்டி, சென்டர், பாரிஸ் பக்கத்துல அல்லது புருசவாக்கத்துல இருக்குது. அதனுடைய விலை ஒரு 200 கோடி. அதுல பில்டிங்கும் இருக்குது. அந்த 200 கோடி எல்லா கோர்ட் ப்ரொசீடிங்ஸையும் நான் முடிச்சிட்டேன். அது ரொம்ப நாளா எடுத்துச்சு. அதுல 100 கோடி எனக்கு, 100 கோடிக்கு உரிமையாளன் நீ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் என்றால், அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே உங்களுக்கும் எனக்கும் இருதயத்திலே ஏற்படுகிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கிறது அல்லவா, அந்த எக்ஸைட்மெண்டை காட்டிலும் இந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குமானால், அது அட்லீஸ்ட் ஈக்குவலாக இருக்குமானால், நாம் நம்முடைய கண்கள் சரியாக தெளிவாக திறந்தது என்று அர்த்தம். ஃப்ரெடி அருமையா பாடின அந்த முதல் பாடல்ல நம்ம பாடினபடி, அருமையானவர்களே, நாம் விண்ணுலகிற்கு செல்லும் பொழுதுதான் அதை நாம் உண்மையாகவே பார்க்க முடியும். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த அண்ட சராசரங்களையும் தன்னுடைய அந்த ரிச்னஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணினவர். அவருடைய அந்த இருதயத்திலிருந்து வருகிற அந்த ரிச்னஸ் ஆஃப் த கிரேஸ், அவருடைய அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம்,
ஆனால் அதை நாம் பார்க்கும்படியாக நம்முடைய கண்களை அவர் திறக்க வேண்டுமானால் அதற்கு முன்பதாக நாம் உண்மையிலேயே நான் மரித்தவனாக இருந்தேன், எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்தேன், அவருடைய கிரேஸ் இல்லாதபடி, அவருடைய கிருபை என்கிற காரியம் இல்லாதபடி நான் ஒன்றும் இல்லாதவன், ஜீரோ, என்னால ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற அந்த நிலைமைக்கு வந்தால்தான் இதையும் உணர முடியும், இதை ஐஸ்வர்யமாக. சோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அருமையானவர்களே, இதை காட்டிலும் நிச்சயமாக அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பு, மிகுதியான அன்பு, அது மிகப்பெரியது. அதை சரியாக பார்க்கும்படி தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. சோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். சோ முதலாவதாக இந்த பைபிள் ஸ்டடி யாருக்குதுன்னு சொன்னா, இயேசுவை அலாதியாய் நேசிக்க வேண்டும், தேவனை நேசிக்கிற நேசம் என்னிலே கொழுந்து விட்டு எரிய வேண்டுமானால் அவர் என்ன எப்படி நேசித்தார் என்பதை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இன்னுமாக திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த உலகத்துல பல காரியங்களை செய்யும் போது அதுல தூசிப்படிய வாய்ப்பு இருக்கிறது, அதுல கிளாரிட்டி குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவனமே நம்முடைய கண்களை திறந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ நம்முடைய கண்களை திறக்க நாம் அவரை பார்த்து கொண்டிருப்போம். அவர் மேலே நாம் கொண்டிருக்கிற அன்பு அதிகமாக பெருகும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி, அப்படி யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்களானால் அவர்களை இதுல நான் மொபிலைஸ் பண்ணலாம். மூன்றாவதாக இந்த வேதாகமத்தை, சோ இப்படி என்னை நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நான் அப்படியே அணுகுகிறவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு, அதாவது இந்த வேதாகமத்திலே நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசித்தேன், அல்லது ஈசா ஐ ரிஜெக்டட், நான் அவனை தள்ளி யாக்கோபை நேசித்தேன் என்று எழுதியிருக்கிறதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவரை நேசிக்கிற இந்த முதல் 2 குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க இப்படி இருப்பாங்க. இந்த இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, மனதிலே நிறைய லாஜிக்கல் கொஸ்டின்ஸ். இது எப்படி ஆகும், என்னுடைய லாஜிக்கு இது ஒத்து வர மாதிரி இல்லையே, என்னுடைய எண்ணத்திற்கும் என்னுடைய சிந்தனைக்கும் இது கன்வின்சிங்காக இல்லையே, இது இப்படி இருக்க முடியாது, இது வேற மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தை வாசிக்கிற வேத வசனத்தை, இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறவர்கள். அப்படியே என்றால் அதை சரியாக இன்டர்பிரட் பண்ணி, சரியாக அதை நிதானித்து எடுத்துக்கொள்ளுகிறவர்கள். மாறாக அந்த வேத வசனத்தை என்னுடைய விளக்கங்களோடு, அல்லது என்னுடைய அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், என்னுடைய இன்டெலிஜென்ஸுக்கு, என்னுடைய சிந்தனை திறனுக்கு இது கன்வின்சிங்காக இல்லை, என்னுடைய சிந்தனை திறனுக்கு இது இப்படி இருக்க முடியாது, இது இப்படித்தான் இருக்க முடியும் என்கிறவர்களுக்கு ஒருவேளை இது குழப்பமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அருமையானவர்களே, இந்த சாவியை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த இன்ட்ரோடக்ஷன் அவசியம் என்று யோசித்தேன். சோ தொடர்ந்து நாம இந்த சாவி, 2வது சாவியை நாம் கற்றுக்கொள்ள, இந்த தேவனுடைய இறுதி மிஷன், அதிலே ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். முதலாவதாக அவர் படைப்பிற்கு முன்னால, சோ இது MPTCல உள்ள முதலாவது லெசன்ல படைப்பிலிருந்து இருக்கும். படைப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் தேவன் தம்முடைய மகிமைக்காக படைத்தார். அதற்கு அப்புறமா உள்ள காரியங்கள் இருக்கும். ஒன்றை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் படைப்புக்கு முன்னாலே. சோ நம்மை ஆண்டவர் படைப்பதற்கு முன்பதாகவே, அல்லது உலகத்தை தேவன் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார் என்கிற காரியத்தை எல்லாம் நாம பார்த்தோம். சோ அப்படியானால் அது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3 to 14 வரையிலும் அநேக வசனங்களை நாம் பார்த்தோம். தெளிவாக
அதுல வந்து நான் மென்டர் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஹிந்தி சகோதரர்களுக்கு நான் எப்படி அதை விளக்கினேன் என்றும், விளக்கினேன் என்றல்ல, அவர்களுக்கு ஹிந்தியில அந்த வசனத்தை வாசித்து காண்பித்த பொழுது அவர்களுடைய கண்கள் எப்படி தெளிவாக திறக்கப்பட்டது என்பதை நான் கண்டதை நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாத்திரம் இல்ல அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தையும் அதுல ஆட் பண்ண விரும்புகிறேன். அவர்கள் அந்த காரியத்தை சொல்லும் பொழுது, அதாவது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இந்த காரியத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினார் என்பதை மாத்திரம் அவர்கள் அதிலிருந்து அதற்கான க்ளூ அதுல இருக்கிறது என்பதை மாத்திரம் அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் அதை சொல்லும் போது அவர்களுடைய சாட்சியையும் சேர்த்து சொன்னாங்க. அதை நான் சொல்லல. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த காரியம். ஸோ அதுல ஒருவர் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி அவர் ஒரு பெரிய இந்து ஒரு ஒரு பிரசங்கியாராக இருந்தார். அவர் ஸ்ரீ ரவிசங்கரை போல ஒரு பெரிய ஆசிரமத்தினுடைய அதை சார்ந்த ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம் என்பவைகளுக்கெல்லாம் அதிகாரியாக இருந்த அந்த குரு ஸ்ரீ ரவிசங்கரை போலவே தான் அவர் உடை அணிந்திருப்பார், தாடி முடியெல்லாம் வைத்து. சோ அவர் சொன்னாரு, இதை அதற்கு ஆன்சர் மாத்திரம் சொல்லாதபடி, நான் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்படி எத்தனையோ பாஸ்டர்ஸ் அழைத்தேன், ஒருவரும் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் கூப்பிட்ட உடனே எல்லாருமே பயந்தாங்க. தேவனே என்னை ரட்சித்தார், தேவனே என்னை உயிர்ப்பித்தார் என்பதற்கு இதுதான் பெரிய சாட்சி, சொந்த வசனத்துக்கு ஏற்றபடி எனக்கு இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அதுதான் பெரிய காரியம். சோ ரெண்டாவது குறிப்புக்கு நாம போகலாம். முதலாவது, படைப்பிற்கு முன்பதாகவே அந்த வசனம், ஒரே ஒரு வசனத்தை வாசித்தெல்லாம், எபேசியர் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, பிரியமானவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, 6வது வசனம், அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி, அடாப்டட் சில்ட்ரனா ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். சோ அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அல்லது அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக என்று 3 இடத்திலே வருகிறதை நான் சுட்டி காண்பித்தேன். இந்த 14வது வசனம் வரையிலும் பார்ப்பீர்களே ஆனால் 3 வசனங்களிலே அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்கிற பதங்கள், என்கிற பிரேசஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். 2வது, அவர் ஏன் படைத்தார்? சோ அந்த முதல் சாவியோட லிங்க் பண்ணிட்டே வாங்க. எல்லாவற்றையும் அவர்தான் செய்தார், அவர்தான் நம்முடைய ரட்சிப்பை திட்டம் பண்ணினார், அதற்கு அப்புறமாக படைக்கிறார். எதற்காக? சோ அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் செய்கிற எல்லாவற்றையும் ஏன் செய்கிறார் என்ற கேள்விக்கு தான் நாம் பதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் இன்னொரு பதம் நாம் பயன்படுத்தினோம், அவருடைய இறுதி மிஷன். சோ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். சோ நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன். சோ அவருடைய மகிமைக்கென்று அவர் நம்மை சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும், படைப்புகள் எல்லாம் அவருடைய மகிமையை சொல்லுகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். சோ நாம் எல்லாரும் நடமாடும் இமேஜஸ் அல்லது
தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை விளங்கப்படுங்கிற தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்கிற இமேஜஸ் அல்லது பிம்பங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவதாக இஸ்ரவேலருடன், அதாவது இப்போ வேதாகமத்தை இதன் அடிப்படையிலே நாம் பிரிப்போமானால், படைப்பிற்கு முன்னால் ஆதியாகமும் 1வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு முன்பதாக நடந்த காரியத்தை தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய அந்த ஆவியானவருடைய இன்ஸ்பிரேஷன்னால அதை எழுதுகிறார். சோ ஆதியாகமத்திற்கு முன்பு நடந்த காரியம், அப்புறம் ஆதியாகமும் 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரையிலும் உள்ள காரியத்தை இந்த ஏசாயா 43:7 நாம் அடக்கி விடலாம். அடுத்தது ஆதியாகமும் 43:7 ஏசாயா 43:7 ஆதியாகமும் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரையிலும் கவர் பண்ணி விடுகிறது. அதற்கு அப்புறமாக ஆதியாகமும் 12வது அதிகாரத்திலிருந்து யூதா வரைக்கும் பொதுவாக நாம் பார்ப்போமானால் தேவனாகிய கர்த்தருடைய அந்த முதல் மிஷனல் சமுதாயம் இஸ்ரவேலருடனே தேவனாகிய கர்த்தருடைய ஈடுபாடு அல்லது தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு செய்து கொண்டு வந்திருந்தார் என்கிற காரியத்தை ஏராளமான வசனங்கள் நம்முடைய அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல எம்பிடிசி லெசன்ல உண்டுது. ஆனா சாம்பிளாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். 22, 23, 21 இருந்து வாசிக்கிறேன். அந்த நோட்ஸ்ல 21 இருக்காது, அதையும் சேர்த்து நாம இந்த மாலையில வாசிக்கிறது நல்லதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தமாகவே இறங்குகிறேன். அந்த ஃப்ரேஸ பாருங்க, என் பரிசுத்த நாமத்து நிமித்தமாகவே இறங்குகிறேன். சோ இந்த பிரின்சிபிள நீங்க கவனிச்சுட்டே வாங்க. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த நாமத்தை அல்லது தேவன் தன்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துதல் அல்லது தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துதல் மூலமாக மனுஷனுக்கு இரக்கம் கிடைக்கிறது. 22வது வசனம், ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் நிமித்தம் அல்ல. அந்த ஃப்ரேஸ நன்றாக இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நிமித்தம் அல்ல. இது வேதாகமத்திலே எழுதி இருக்கிறது. இன்னும் நிறைய ஒரு சில ரெஃபரன்சஸ் உண்டு என்பது நமக்கு தெரியும். உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். எப்படி செய்கிறேன்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த புறஜாதிகளிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிற செயல். 23வது அதிகாரம், புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அருமையானவர்களே, இதைதான் இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கும்படியா அவர்களுக்கு அந்த சீஷர்களுக்கு அந்த பிரிலிமினரி பிரேயர் லெசன் ஜெபத்திலே சொல்லிக் கொடுத்தார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஹalloed be thy name, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுதான் அடிப்படையான காரியம். முதலாவது காரியம் அதுதான், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏனென்றால் அவர் அதை விரும்புகிறார். அது அவருடைய இருதயத்தினுடைய பேஷன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது அவருடைய இருதயத்தினுடைய பேஷன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். 32வது வசனம், அதே 36வது அதிகாரம் 32வது வசனம், நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்ல என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
அருமையானவர்களே, the other side of the coin-ஐயும் நான் சொல்லி விடுகிறேன். அதற்கு சில வசனங்களை எடுக்க இப்போது நேரம் இருக்காது. ஆனால் நீங்கள் குழம்பி போக வேண்டாம். நான் இப்படி செய்வது அடிப்படையாக முதல் கட்ட நிலையிலே உங்கள் நிமித்தமாக அல்ல என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் முதல் நிலையிலே நான் என்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படி, என்னுடைய நாமம் மகிமைப்படும்படி நான் செய்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னுடைய மகிமை பிரதாபத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும் போது, என்னுடைய மகிமை பிரதாபத்தை நான் உங்களுடைய கண்களை திறந்து காண்பிக்கும் போது, உங்கள் ஆத்துமா அதனாலே திருப்தி அடையும். வேறொன்றினாலும் உங்களுடைய ஆத்மா திருப்தி அடையாது. இன்று ஏன் நாம எல்லாம் லாகின் பண்ணி இந்த பைபிள் ஸ்டடியில இருக்கிறோம்? ஏனென்றால் வேறு எதுவுமே நம்மை திருப்திப்படுத்த முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஒன்றே ஒன்று நம்மை திருப்திப்படுத்த முடியும். அந்த தேவனாகிய கர்த்தர் என்னுடைய கண்களை கொஞ்சம் கூட திறந்து அவருடைய மகிமையை காண்பிக்க மாட்டாரா அப்படி நான் பார்த்துட்டேனா, அதுதான் எனக்கு மிகுந்த ஆனந்தம். உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. குவான்டிட்டிலையும் அருமையானவர்களே, பரிபூர்ண ஆனந்தம் என்று சொல்லும் போது முழுமையான ஆனந்தம், நித்தியமாக எவர்லாஸ்டிங் ஜாய், அது அவர் தம்மை மகிமைப்படுத்தும் போதுதான் நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, சோ இதன் அடிப்படையில் தான் இந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம் ஆபிரகாமை அழைத்தது முதற்கொண்டு மல்கியா வரையிலும் பழைய ஏற்பாடு முழுமையிலும் நிரம்பி இருக்கிற தத்துவம் இதுதான். தேவன் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணும்படியாக இஸ்ரவேலரோடு இப்படி நடந்து கொள்கிறார். அடுத்தது நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து யூதா வரையிலும் இதிலே நாமும் அடங்குகிறோம். நம்முடைய அந்த சபையின் காலத்திலே நாமும் இதிலே அடக்கம். இதிலே தேவன் செய்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு பிணக்கில், ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அநேக வசனங்கள் உண்டு, ஆனால் குறிப்பாக ஒரு சில வசனங்களை நான் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறார். யோவான் 17:4 இயேசு அநேக காரியங்களை செய்தார். இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். கண் தெரியாதவர்களுக்கு, பார்வை இல்லாதவர்களுக்கு அவர் பார்வை கொடுத்தார். பேச முடியாதவர்களை அவர் பேச வைத்தார். முடமானவர்களை அவர் நடக்க வைத்தார். மரித்தவர்களையும் அவர் உயிரோடு எழுப்பினார். இப்படி அநேக காரியங்களை அவர் செய்தார், உபதேசித்தார், அநேகருக்கு நித்திய ஜீவனை குறித்து போதித்தார். இது எல்லாவற்றையுமே ஒரு அல்டிமேட் நோக்கத்தோடு கூட, ஒரு மிக முக்கியமான அடிப்படையான நோக்கத்தோடு கூட அவர் செய்து கொண்டு வருகிறார். என்ன காரியம் என்பதைத்தான் இங்கே 17வது அதிகாரம் 17வது அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். எல்லா கிரியையும் செய்து முடித்தேன். அதனுடைய அல்டிமேட் நோக்கம் உம்மை மகிமைப்படுத்தினேன். தொடர்ந்து 12வது அதிகாரம் 27, 28 அவர் 12வது அதிகாரம் 7வது வசனம். சரி, 12வது அதிகாரம் 27வது வசனம்.
இயேசு சொல்லுகிறார் மரிக்கிறதற்கு முன்பதாக, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்றார். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போகிற காரியத்தை, சிலுவையில் அறையப்படுகிற காரியத்தை இங்கே மென்ஷன் பண்ணுகிறார். அதுதான் அவருக்கு முன்பதாக இருக்கிற காரியம். அதை குறித்துதான் அவருடைய ஆத்துமா கலங்குகிறது. அப்படி ஆத்துமா கலங்கும் போது இந்த வேளை நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன். இயேசு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், போதனைகள், அவர் செய்த எல்லா காரியங்களிலேயும் தேவன் தம்மை மகிமைப்படுத்தினார். இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து பகிரங்கமாய் உண்டானது. இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று அந்த சிலுவையில் அறையப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதோடு கூட இணைத்து ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், எப்படி தேவன் தம்முடைய மகிமையை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்படும் காரியத்திலே வெளிப்படுத்தினார் என்கிற அந்த காரியம் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். இந்த பேசேஜ் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23, 24, 25, 26, 23 26 வரை உள்ள இந்த வேத பகுதி தான் வேதாகமத்திலே மிக மிக முக்கியமான வேத பகுதி என்று சொல்லுகிறார். எதை வைத்து சொல்லுகிறார் என்றால், அருமையானவர்களே, எபேசியர் 1:4 முதல் நாம் வாசித்தோம் அல்லவா? அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி, to the praise of the glory of his grace. And the glory of his grace, தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற, மனுஷனுக்கு நேராக வெளிப்படுகிற அந்த கிருபையினுடைய மகிமையின் உச்சகட்டம் இங்கேதான் வெளிப்பட்டது. அது எப்படி வெளிப்பட்டது? 23 வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்திலே அல்லது ஸ்கிரீன்ல க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. அருமையானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை வேண்டான்னு சொல்லிட்டோம். 24வது வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். 25, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும், நன்றாக கவனிங்க, தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அருமையானவர்களே, இந்த 25வது வசனத்திலே மீண்டும் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். தேவன் இன்னொன்னு இதை பார்க்கும் முன்பதாக, இதிலே தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ளவர் என்பது விளங்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு, துப்பப்பட்டு, தாடி பிடுங்கப்பட்டு, அவருடைய முதுகெல்லாம் இந்த வாரினாலே அடித்து கிழிக்கப்பட்டு மிகவும் கொடூரமான அந்த மரண வேதனையிலே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய நீதி அவரிலே விளங்கினது என்று போடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தருடைய மகிமை விளங்கினது என்று. மகிமைனா என்ன என்கிற டெபினிஷன் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அருமையானவர்களே, வேற ஒன்றும் இல்லை.
தேவனாகிய கர்த்தருடைய பலவிதமான குணாதிசயங்களினுடைய, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தருடைய பலவிதமான குணாதிசயங்களின் முடிவில்லாத பரிபூரணம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். அவருடைய தயவனுடைய ஐஸ்வர்யம், அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், இதுதான் மகிமை. அவருடைய இரக்கம் முடிவில்லாத பரிபூரணத்தன்மையுடையது. அதைதான் நம்மிலே காண்பித்தார். அவருடைய அன்பு முடிவில்லாத பரிபூர்ணமுடையது. அதுதான் அவருடைய மகிமையின் ஒரு அம்சம். அவருடைய தயவு முடிவில்லாத பரிபூர்ணமுடையது. அது அவருடைய மகிமையினுடைய ஒரு அம்சம். அவருடைய கிருபை முடிவில்லாத பரிபூர்ணமுடையது. அதை நம்மிடத்திலே காண்பித்தார். அது அவருடைய மகிமையின் அம்சம். ஆனால் இன்னொரு அம்சமும் இருக்கிறது. நீதி உள்ளவர், நீதிபரர். தேவன் நீதிபரர் என்றால் அதிலும் அவர் முடிவில்லாத பரிபூரணமுடையவர். அப்படியானால் அவர் பாவங்களை, எந்த ஒரு சிறிய பாவம் என்று சொல்லுகிறோமே, அதையும் அந்த நீதிபரர் பொறுத்து கொள்ள முடியாது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு செய்த பாவமானாலும் சரி, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு செய்கிற பாவமானாலும் சரி, எதையுமே அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த 25வது வசனத்துக்கு வாங்க. இங்க ஆனா தேவன் பொறுமையா இருந்தான்னு போட்டிருக்கு. தேவன் பொறுமையா இருந்த, இதுல சில வார்த்தைகளை சப்ஸ்டிடியூட் பண்றேன், தப்பா நினைக்க மாட்டீங்க, நான் புரிந்து கொள்ளும்படியாக. தேவன் பொறுமையா இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும்படி, தன்னுடைய மகிமையின் ஒரு அம்சமாகிய நீதியை காண்பித்தே ஆக வேண்டும். இதை சொல்லும் பொழுதெல்லாம் தாவீதை நாம் நினைவு கூறுவோம். நாம் எல்லாரும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், புதியவர்களுக்காக சொல்லுகிறேன், அருமையானுள்ளே, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் வரும் பொழுது 12வது அதிகாரத்திலே தான் அவன் பத்ஷேபாளோடு கூட பாவம் செய்கிறான். 13வது அதிகாரத்திலே நாத்தான் வருகிறான். நாத்தான் ஒரு நல்ல உவமையை அங்கே சொல்லுகிறான். உவமையோடு கூட சொல்லுகிறான், நீர்தான் அதை செய்தீர் என்று அவனுடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது அவன் உணர்ந்தான். ஆனா அவன் அங்கே ஒரு பலி செலுத்தவில்லை, ஒண்ணுமே செய்யவில்லை. ஆனால் அவன் செய்த பாவத்தை யோசித்து பாருங்க. He raped Bathsheba. பத்ஷேபா என்கிற இன்னொரு மனிதனுடைய மனைவியை அவன் ரேப் பண்ணினான். அது மாத்திரமல்ல, அவளுடைய கணவனை பகிரங்கமாய் கொலை செய்வித்தான். ஒரு சாதாரண ஜட்ஜ். இது நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னு தெரியல, அந்த சுஷாந்துடைய மரணம் பயங்கரமான ஒரு காரியம். அப்போ ஜட்ஜுக்கு முன்னால் அது வருமானால், எந்த ஜட்ஜ் இத ஓகே நான் உனக்கு மன்னிச்சிடுறேன்னு சொல்லவே மாட்டான். அப்படி அவன் சொன்னானால் தேசமே கொதித்து எழுந்து விடும். He cannot be a judge. அவன் நீதிபதியா இருக்க முடியாது, நீதி அரசனாக இந்த உலகத்திலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான ஒரு ஜட்ஜையே பற்றி சொல்வார்கள். ரேப் அண்ட் மர்டர், ஈவு இரக்கமின்றி செய்த காரியத்தை நீங்க அந்த நரேஷனை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்திலே, ஆனாலும் தேவன் உனக்கு மன்னித்தார். தண்டனை கொஞ்சம் கொடுத்திருந்தாலும் அது தண்டனை அல்ல. தேவனாகிய கர்த்தருடைய நீதியின்படி தாவீது அந்த நேரத்திலே மரித்திருக்க வேண்டும். மரித்து அவன் நித்திய மரணத்தையும் தழுவி இருக்க வேண்டும். ஆனால் இந்த நீதி உள்ள நியாயாதிபதி கிட்டத்தட்ட அந்த 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தாவீதுக்கு அந்த காரியத்தை தாவீதுட்டு இவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்திருக்கிறாய் என்பதை சுட்டி காண்பித்து விட்டு, ஆனாலும் நான் மன்னித்தேன் என்று தேவனாகிய கர்த்தர் நீதிபரர்
நீதியிலே மகிமை உள்ளவர் சொன்ன பொழுது அவருடைய மனக்கண்களுக்கு முன்பதாக அநேக வருஷங்களுக்கு பின்பு என்னுடைய சொந்த குமாரன், நான் நேசிக்கிற என்னுடைய ஒரே புதல்வன் அந்த சிலுவையிலே கொடூரமாக கொல்லப்படும் போது தாவீது செய்த இந்த பாவத்தினுடைய நீதி அங்கே சாட்டப்படும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் செய்த பாவங்கள் ஒன்று விடாதபடி எல்லாவற்றினுடைய நீதியினுடைய பரிகாரம் அங்கே செய்யப்பட்டது. பாருங்க, இன்றைக்கு செய்த பாவம், இன்றைக்கு யார் நம்ம பாவம் செய்யலன்னு சொல்ல முடியும் மனதிலே? இனிமேல் செய்ய போகிற காரியம், அவருடைய பிள்ளையா இருந்துட்டு நம்ம செய்ய போகிற காரியங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அந்த நீதிபரராகிய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் செலுத்தினார். அப்படின்னா நம்முடைய பாஷையில எப்போது நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் முழுமையாக அவருடைய கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அவருடைய நீதியின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அவருடைய தயவினுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அவருடைய தயவினுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அவருடைய இரக்கத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை சிலுவையிலே வெளிப்படுத்தினார். He showed this. And that was the most beneficial blessing for us. இத புரிஞ்சுட்டீங்களா அருமையானவர்களே? அதுதான் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த மாபெரும் ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம். So let God, அதனாலதான் let God be glorified சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகங்கிறதுலதான் என்னுடைய எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில நம்முடைய கண்களை திறந்தருளுவாராக. அப்புறம் கடைசியான காரியம் எப்படி முடிய போகுது, கல்மினேஷன், த எண்ட். தெளிவாக 9-10 வசனங்களை வாசிக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து, சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாடினார்கள். சோ இந்த புதிய பாட்டினாலே அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர், நீர் செய்தீர். அருமையானவர்களே, இத நீங்க லிங்க் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கூட்டம், அந்த முழு உலகத்திலே விசுவாசிகளிலே ஒரு கூட்டத்தார் எப்படி விசுவாசிக்கிறார்கள் என்றால், தேவனே என்னை ரட்சித்தார், நான் விசுவாசிக்க கூட முடியாதபடி மரித்த நிலைமையில இருந்தேன், அவரே என்னை உயிர்ப்பித்தார் என்பதை அப்படியே நம்புகிறார்கள். அந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே நான் வாசித்த அந்த பகுதியின்படி, நான் விசுவாசம் கூட வைக்க திராணியற்றவனாக இருந்தேன், அவரே என்னை உயிர்ப்பித்தார் என்று. அப்புறம் நாம ஒரு 4-5 சீரீஸ்ல தேவனே என்னுடைய பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற காரியத்திலையும் சர்வ ஆளுமை உடையவராக இருந்து என்னை அவரே பரிசுத்தமாக்குகிறார்
அதிலே அவருடைய சர்வ ஆளுமை இருக்கிறது என்பதை அக்னாலஜ் பண்ணி நிறைய சீரீஸ் பார்த்தோம். அருமையானவர்களே, இப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம போய் நிற்கும் போதுதான், அங்கே போய் நிற்கும் போது இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணுகிறேன் அருமையானவர்களே, அந்த 24 மூப்பர்கள் அவர்கள் சபையை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தங்களுடைய கிரீடத்தை, அருமையானவர்களே, நாம மரித்து இயேசுவண்டை போகும்போது இயேசுவே நம்முடைய தலையிலே, உங்களுடைய தலையிலே, நான் வசனத்தின் அடிப்படையில தான் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு கிரீடத்தை வைப்பார், எனக்கு வைப்பார், உங்களை ஒவ்வொருவருக்கும் வைப்பார். ஜெயம் கொண்டாய், நீதான் செய்தேன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த கிரீடத்தை கழற்றி அவருடைய பாதத்திலேயே வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து, நீரே இதற்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர்தான் என்னை பரிசுத்தமாக்கினீர், நீர்தான் என்னை உயிர்ப்பித்தீர், ஐ எம் நாட் வர்தி லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் மகிமைப்படுவார், அவர் மகிமைப்படுவார். ஆனா நான் தான் விசுவாசித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படி அவரை மகிமைப்படுத்த, முழுமையாய் மகிமைப்படுத்த முடியும் என்கிறது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். அருமையானவர்களே, இதுதான் தேவனாகிய கர்த்தருடைய பேஷன். இதுதான் இந்த பைபிள் ஸ்டடியில பார்ட்டிசிபேட் பண்ணுகிறவர்களின் பேஷனுமாக இருக்க வேண்டும் என்கிறதை அந்த 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆபகுக் 2வது அதிகாரம், இது இந்த 2-3 வசனங்களை நாம் வேகமாக வாசிக்கலாம். ஆபகுக் 2வது அதிகாரம் 14வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று பிதாவாகிய தேவன் சொல்கிறார். சோ அவருடைய இருதயத்தினுடைய பேஷன் இது, கோர் குரூப்ல உள்ள அநேகருடைய அந்த பேஷன். சோ இது இந்த பைபிள் ஸ்டடி பார்ட்டிசிபேட் பண்ணுகிறவர்களுடைய பேஷன். அவருடைய மகிமை பரப்பப்படும் பொழுது, அவருடைய மகிமையை நாம் காணும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை தெள்ள தெளிவாக பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்திலேயும் நாம் அதை தான் பார்க்கிறோம். அதை நான் விட்டு எண்ணாகமத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இதை சொல்லுகிற இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணாகமம் 14வது அதிகாரத்திலே மோசே இஸ்ரவேல் தேசத்தை, பலஸ்தீனா தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 பேரை அனுப்பி 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்து பரப்பின பொழுது, தேவனாகிய கர்த்தர் எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தார் என்று அவருக்கு விரோதமாக முறுமுறுத்து அழுகையும் கூக்குரலும் உண்டான போது, தேவனாகிய கர்த்தர் மிக மிக கோபமடைந்து, இந்த ஜனங்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறார்களே, இவர்களை ஒரு க்ஷணத்திலே நான் அழித்து போடுவேன் என்று சொல்லும் பொழுது, மோசே அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கு மன்னிக்கும்படி கெஞ்சி ஜெபிக்கிறத தான் நாம பார்க்கிறோம். 14வது அதிகாரம் 15ல இருந்து வாசிக்கிறேன். அருமையானவர்களே, கொஞ்சம் வேகமாக, ஆனால் முக்கியமான காரியங்களை எம்பசைஸ் பண்ணி வாசிக்கிறேன். என்னோடு கூட கவனமாக ஃபாலோ பண்ணுங்க. மோசே அந்த விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்லுவீரானால், அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார். அருமையானவர்களே, நீங்க அவன் எப்படி அப்பீல் பண்ணுகிறான் என்று பாருங்கள். மோசே, ஆண்டவரே, நீர் இவர்களை ஒரு மனிதனை கொல்லுகிறது போல இவர்களை முழுமையாக அழித்து விடலாம், நீர் உம்முடைய வல்லமையை காண்பித்து. ஆனால் உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமையை, உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கிற பிரஜாதியார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 17வது வசனம். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும், பழைய ஏற்பாட்டிலையும் தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகிமை, நீடிய சாந்தம் நீடிய சாந்தம் என்று சொல்லும் போது தேவனுடைய மகிமையினுடைய அம்சம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும்
மிகுந்த கிருபையுள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. 18வது வசனம், என் ஆண்டவருடைய வல்லமை, என் ஆண்டவருடைய மகிமை. என் ஆண்டவருடைய வல்லமை என்று சொல்லும் போது அவருடைய மகிமையினுடைய ஒரு பகுதி வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. 19வது வசனம், உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த நாட்களிலே அவருக்கு அந்த தேவனை குறித்த ஒரு தரிசனம், தேவன் யார் என்பதை மோசே அறிந்திருக்கிறார் என்று பாருங்கள். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியேயும் உமது கிருபையினுடைய மகா ஐஸ்வர்யத்தின் படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரையும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 20வது வசனம், அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன். இங்கேதான் ஜெபம் வருகிறது. உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன். ஜெபத்தின் அடிப்படையிலே மன்னிக்கிறார், ஆனால் அவருடைய மகிமையின் அடிப்படையிலே. இதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வாரங்களிலே இது நமக்கு உதவியாக இருக்கும். 21வது வசனம், பூமியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அருமையானவர்களே? என்னுடைய மகிமையினால் இந்த உலகம், என்னுடைய மகிமையினால் இந்த பூமியெல்லாம் நிறைந்து இருக்காத பட்சத்திலே நான் இருக்க மாட்டேன். என்னுடைய ஜீவன் இருக்கும் வரையிலும் அந்த என்னுடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், என்னுடைய பிள்ளையினால ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்களே, என்னுடைய பிள்ளையை கொண்டு ஆணையிட்டு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது நடக்கலைன்னா என்னுடைய பிள்ளை சாகணும்னு அர்த்தம். இதை நான் செய்யலைன்னா என் பிள்ளையை நான் கொண்டுருவேன், என் பிள்ளை சாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். இதை மாத்திரம் தான் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். How passionate is God to reveal or show his glory. அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தும்படியாக எவ்வளவு ஜெலஸாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒரே ஒரு வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம். 17வது அதிகாரம் என்று சொன்ன உடனே நமக்கு நன்றாக தெரியும், 17வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஹை பிரீஸ்ட்லி பிரேயர், மகா பிரதான ஆசாரியனாக அவர் ஜெபிக்கிற மிக பிரதானமான ஜெபம். அந்த மிக பிரதானமான ஜெபத்திலே நமக்காக ஜெபிக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். என்றால் சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், இவர்களுக்காக மாத்திரமல்ல, இவர்களுடைய வார்த்தையின்படி என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று நமக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனால் பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த விசேஷ வேண்டுதல், அதை மாத்திரம் பார்த்து நாம் முடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். 24வது வசனம், 17வது அதிகாரம் 24வது வசனம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, நல்லா கவனிங்க, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடே கூட இருக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் நம்மை குறித்து? அவர் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திலே நாமும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை பிதாவின் இடத்திலே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஏன் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டுமா? அவருடைய மகிமையை அங்கே தத்ரூபமாய் பார்க்கும்படியாக. பிதாவே, இந்த அருள் செய்யும். எந்த அருள் செய்ய வேண்டும்? நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் பார்க்க வேண்டும். அதுதான் ஃப்ரெடி பாடின பாட்டுல நாம் இணைந்து பாடினோம். விண்ணுலகிற்கு நாம் செல்லும் பொழுது அங்கே
அவருடைய மகிமையை தத்ரூபமாக நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, இங்கே நாம பைபிள் ஸ்டடி பண்றதுக்கு பைபிளை திறந்து நம்ம பண்ணாலும், இங்கே ஒருவேளை 20, 25 பேர் நம்ம லாகின் ஆயிருந்தாலும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில தான் இத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் சொல்லி போகும்போது அநேக வேளைகளிலே நானும் நீங்களும் இந்த வேதாகமத்தை திறக்கும்போது கண்ணாடியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறது போல கூட நம்ம பார்க்க முடியல. ஆனா அதிகம் ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாரானால், அதிகமாய் ஒவ்வொரு நாளும் திறப்பாரானால், கண்ணாடியிலே நிழலாட்டமாய் காண்கிறது போல அவருடைய மகிமையை காண்போம். ஆனால் அங்கே நாம் செல்லும் போது அவருடைய மகிமையை நிச்சயமாக அவர் முழுமையாய் நமக்கு காண்பிப்பார். அதுதான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தமும் எவர்லாஸ்டிங் ஜாயுமா இருக்கும். முடிவு பெறாத நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம். கர்த்ததாமே இந்த அனுபவத்திலே தொடர்ந்து இந்த இல்லஸ்ட்ரேஷனை மறந்துட வேண்டாம் அருமையானவர்களே. 100 கோடி சொத்துக்கான ஒரு அந்த பத்திரம் அந்த சித்தப்பா அவர் அது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அது நமக்கு அனுப்பும் போது அதை நான் வாங்கி கொண்டு அதை பொசஸ் பண்ணும்படியாக நான் போகும்போது எனக்கு இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டை காட்டிலும் எனக்கு மேலான எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இதுல இருக்கு ஆண்டவரே, அதை பாக்குற மாதிரி என்னுடைய கண்களை திறக்க மாட்டீங்களான்னு சொல்லி அந்த ஜெபத்தோடு கூட நாம் இந்த நாள்ல ஜெபத்தை முடிப்போம். அதோடு கூட நம்மோடு கூட சேர்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய நண்பர்கள், விசுவாச நண்பர்கள் எல்லாருடைய கண்களையும் ஆண்டவர் அவ்விதமாய் திறக்கத்தக்கதாக ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஓவர் டு இளங்கோ. Praise Lord, uncle. Thanks, uncle. Brother Gibson. Brother Gibson. Gibson, நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, கிப்சன் அன்மியூட் பண்ண முடியல. ஹலோ ஓகே. அண்ணே, அண்ணே நான் டிரைவிங்ல இருக்கேன். சரி, ஓகே Please, ஓகே please, ஓகே please. ஓகே. ஜாஷுவா, கேட்ட வசனத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஜாஷுவா. பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, எவ்வளவு பெரிதான ஒரு மகிமையான ஆண்டவரே ஒரு வாழ்க்கைக்குள்ளார ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் சத்தியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு விளக்கி காண்பித்து ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த மகிமையான காரியங்களை எங்களுக்கு நீர் விளக்கி காண்பித்து கொடுத்து கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் இதிலே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆண்டவரே கர்த்தாவே உம்மை காணும்படிக்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்மிலே மகிழும்படிக்கு, உம்மிலே ஆண்டவரே சந்தோஷம் கொள்ளும்படிக்கு, உம்மிலே திருப்தி அடையும்படிக்கு ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நீர் ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களையும் எங்களுடைய பாவ சுபாவங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே மனக்கண்களை திறந்து பாவ சுபாவங்களை நீர் அகற்றிவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மிலே மகிழும்படிக்கு, உம்மிலே ஆண்டவரே திருப்தி அடையும்படிக்கு ஆண்டவரே அது நிமித்தமாக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்காக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கு ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே பழக்க வைத்து நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்கிற தேவன், அதிலே நீர் எங்களையும் ஆண்டவரை இணைத்தபடியினாலும் ஆண்டவரே நாங்களும் உம்முடைய மகிமையை பார்க்கும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறீர். எங்களோட வாழ்க்கையிலே நீர் கொண்டு வருகிற அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு விளக்கத்தை காண்பித்து நடத்தி வருகிறீர். ஆண்டவரே இதை பொதிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஐசகங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் மாற்றி ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்கிற நாங்களும் கூட ஆண்டவரே உங்களுடைய மகிமைக்காக வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்ஸ் ஜாஷுவா. ஓகே, நம்ம